அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஒரு தொடர் வகுப்பாக கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 5வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த 5வது அதிகாரத்தில் 17 வசனங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், புக் ஆஃப் கொரிந்தியன் இஸ் a book of church discipline. அதாவது சபை என்பது மனிதர்களாலான கூட்டம். அந்த மனிதர்கள் மத்தியில் ஆண் பெண், மொழி வித்தியாசங்கள், கலாச்சார வித்தியாசங்கள், இயல்பாக பல பிரச்சனைகள் உடையவர்கள் தான் மனிதர்கள். இப்போது மனித கூட்டம் எங்கே இருந்தாலும் அவளுடைய சுவாபம் அங்கே வெளிப்படும். where there is people, they reflect their nature, their way of life. Language and cultures and habits are different to one another. ஆகவே சபையானது மக்களால் ஆனது. Church is a body of people. ஆகவே இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சபைக்குள்ள விபச்சாரம் இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வீடுகள்லையும் விபச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. ஏனென்றால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். The lust of the eye, the lust of the flesh. அப்படியானால் கண்கள் வழியாக, உடல் வழியாக விபச்சாரத்தின் ஆவி நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. அது உன் கணவராக இருக்கலாம், அல்லது நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். அவளுடைய உள்ளத்தில் இந்த ஆவி இருக்கக்கூடும். இந்தியா போன்ற நாட்டில் அக்கால் தங்கையை ஒரு சேர கல்யாணம் பண்ணிட்டு வாழறவங்க ஏராளமான மக்கள், தேச தலைவர்களே அப்படி இருக்காங்க. இன்றைக்கு விபச்சாரம் என்பது தொலைக்காட்சிகள் வழியாக, நாடகங்கள் வழியாக அது சரிதான் என்பது போல போதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எல்லா மதங்களிலும் புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மனித உறவுகளை சொல்லுகிற ஒரு புத்தகம் ஏதாவது இருக்கா? தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளில் அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, தாத்தா பாட்டி, பேரன் பேர்த்தி என்ற உறவுகளை போதிக்கிற கருத்துகள் இருக்கிறதா? மனிதன் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து இருக்கிறதா? விலங்கினத்தில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அதில் அம்மா யார், அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் மனித கூட்டத்துக்கு தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது ஆதியில மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். One man and one woman is the Bible teaching. Therefore, there is no adultery. விபச்சாரத்துக்கு இடமில்லை. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்கள் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் போதிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது உண்மைதான். ஆனால் அந்த ஆணோ அந்த பெண்ணோ என்ன உறவு உனக்கு என்று இது பைபிள் போதிக்கிறது. தாய், அக்காள் தங்கை, சிற்றப்பா அவர்களுடைய பிள்ளைகள், மாமா அவருடைய பிள்ளைகள், இந்த உறவுகள்லாம் போதிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் ஒரு மனைவியை கடந்து வேறு ஒரு பெண்ணை அவன் தேடினால் அது விபச்சாரம் என்று பேசப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள அந்த 10 கட்டளைகளில் 7வது கட்டளை, thou shall not commit adultery, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 7th commandment. அப்படியானால் from the beginning the Bible teaches
one man and one woman. There is no more than that a family can enjoy. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, கொரிந்து தேசம் விக்கிரக வழிபாடுகள் நிறைந்ததும் பொருள் ஏராளமாய் நிறைந்ததும் வியாபார பட்டணமும் இரண்டு பக்கமும் கப்பல் வந்து போகக்கூடிய துறைமுகங்களும் உள்ள ஒரு பட்டணமாய் இருந்ததுனால இட் வாஸ் a cosmopolitan city. ஆகவே எல்லா விதமான கேடுபாடுகள் நிறைந்த வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கையில் மூக்கில் எப்படி சளி ஊறிக்கொண்டிருக்கிறதோ அது மாதிரி மனிதனுடைய மனதில் விபச்சாரத்தினுடைய மோகங்கள், அந்த மோக இச்சைகள் ஊறிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார். நீங்கள் சபையாக வந்து விட்டீர்கள், உங்களுக்கும் வெளியே இருக்கிறவர்களுக்கும் வேறுபாடு இல்லையா? உங்கள் இஷ்டத்தில் நீங்கள் வாழலாமா என்று கேட்கிறார். இப்போ இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு நான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் நீங்கள் வாழ வாழ்க்கை சரியில்லைங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஆனால் சபையில் போய் இப்படி தான் வாழணும்னு நான் எடுத்து சொன்னால் மக்கள் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 12-13 வசனங்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அதாவது சர்ச் டிசிப்ளின், இட் இஸ் விதின் த சர்ச். Church has no right to judge people outside the church because the world is in the sin. உலகமானது பாவத்தில் விழுந்திருக்கிறது. அதனால சபைக்கு உள்ள இருக்கிற மக்களை பற்றி பேசுறார். இதற்கு ஒரு அருமையான உதாரணம் ஒன்று சொல்றார். அந்த உதாரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய மாவை பிசைந்து புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு பஸ்கா பண்டிகையை அவர்கள் கடைபிடித்தார்கள். இதை நம்ம யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். புதிதாக பிசைந்த மாவு புளிப்பில்லாமல் இருக்கும். அதை அவர்கள் பண்டிகையாகவே கொண்டாடினார்கள். In the Old Testament, the children of Israel, they used to have a new lump without leaven so that they may celebrate the tabernacle feast which is called the Passover. ஆக அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாட வேண்டுமானால் இஸ்ரவேலருடைய வீடுகளில் புளிப்பு உடைய பழைய புளித்த மாவு இருக்கக்கூடாது. ஆகவே அவர்கள் என்ன செய்வார்கள்? புளித்த மாவை புறம்பாக்குவார்கள். அந்த பாத்திரங்கள், அது வச்சிருந்த பாத்திரங்களில் அந்த புளிப்பு கிருமிகள் இருக்கும் என்று நினைத்து அதை நன்றாய் கழுவி அதை சூடேற்றி அல்லது வெயிலில் காய வைத்து அந்த பாத்திரத்தை கூட புளிப்பில்லாத பாத்திரமாக மாற்றுவார்கள். இன்றைக்கு கிராமப்புறங்களில் தாய்மார்கள் பாத்திரங்களை கழுவி வெயிலில் காய வைப்பதனுடைய நோக்கம் அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் அழிய வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ இந்த உதாரணத்தை எதற்கு சொல்கிறார் என்றால், சபையானது புதிதாய் பிசைந்த புதிய மாவை போல் இருக்கிறது. பஸ்கா ஆசரிக்கும் மக்களை போன்றது. நீங்கள் இனி பழைய மக்கள் அல்ல. ஆகவே உங்களுடைய பழைய குணங்களை, சுவாபங்களை, விபச்சார வேசித்தனங்களை சபைக்குள்ளே வந்து அதை நீங்கள் தொடரக்கூடாது. அதை விட்டு திரும்ப வேண்டும். அதாவது ஒரு முறை விபச்சாரம் செய்தால சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல, அதை விட்டுட்டு வான்னு தான் சொல்கிறாங்க. See, Bible never cut or judge anybody. What Bible says that you need to leave and come into the church. அதை விட்டு நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள் என்று சொல்கிறது. பாருங்கள், எபேசியர் 4வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், கவனிங்கள், மற்ற புறஜாதிகள், இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு
தங்கள் இறுதிய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, they are far from the life of Christ. They are darkened in their mind because they are sinful people. Once we were like that. ஒரு காலத்தில் நாம் அப்படி இருந்தோம். அப்படி இருந்த காலத்தில் நம்ம வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக இருந்தது. பாருங்கள், எபேசி 2வது அதிகாரம் முதல் சில வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கவனிச்சிங்களா? இப்படிதான் நம்ம ஒரு சமுதாயத்தில் இருந்தோமா. 3ஆம் வசனம் பாருங்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். By nature we are a people under the wrath of God. We are dead. Now Christ made us alive. Therefore you need to be a new lump. ஆகவே நீங்கள் புதிதாக பிசைந்த மாவாக இருக்க வேண்டும், பஸ்காவாக இருக்க வேண்டும். பழைய பாவங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய நாட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணவன் மனைவியோடு வாழ்கிற இந்த மாபெரும் குற்றம் நாளுக்கு நாள் குறைதுன்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைய இந்த சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டரு, இந்த ஃபோன்கள் எல்லாமே காம விகாரத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்பது போல சின்ன சின்ன பிஞ்சு உள்ளங்கள் கூட நஞ்சினால் நிறைந்திருக்கிறத பார்க்கிறோம். யார் யாரை கைப்பிடிச்சி இழுப்பான்னு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஒரு அப்பா தான் மகனுக்கு பொன் பார்க்க கூட்டிகிட்டு போனார். அங்கே உள்ளே போன உடனே அவர்கள் உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு ஏதோ குடிப்பதற்கு கொடுத்தார்கள். திடீரென்று அப்பா பையன் கையனை பிடிச்சி, வானடா இந்த சம்பந்தம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு தரன்னு ஓடுறார். பையன் கேட்குறான், அப்பா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குது, நான் பார்த்த பொண்ணுலேயே இவ தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அவன் கதறான். இவன் சொல்கிறான், வேணாடா அந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாண்டான்றான். ஏன் என்று அந்த பையன் கேட்கும்போது, அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி முறைடா அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுடைய அம்மா இந்த ஆளுடைய பழைய பொண்டாட்டி. தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பையன்கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி முறைன்றான். இப்போ புரியுதுங்களா? எங்கெல்லாம் எப்படியெல்லாம் மனிதன் விபச்சாரத்தினுடைய வழக்கிலே சிக்குண்டு இருக்கிறான் என்று பாருங்கள். இதைத்தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தெரியும். ஆனால் இதுதான் நிஜம். அதாவது வயதான கிழவனாகிய தகப்பன் ஒரு 15-16 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்தால், அந்த வீட்டில் இருக்கிற பையனுங்க அந்த பொண்ணை தாயின்னு கூப்பிடுவார்களா அல்லது சித்தின்னு சொல்ல முடியுமா? இதான் முறைகேடான வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒரு தகுதி வேண்டும், ஒரு வயது வேண்டும். இந்த 60 வயது கிழவன் 15 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, இந்த மனிதனுடைய பையனுங்க ஒவ்வொருத்தன் 20-25 வயசில் இருக்கான். என்ன ஆகும் அந்த குடும்பம்? எப்படிப்பட்ட ஒரு உறவை அது காண்பிக்கிறது? அதுதான் இன்றைய சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பழைய ஏற்பாட்டை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கும்போது லேவியராகமம் 18வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை படிச்சீங்கன்னா உறவுகள் போதிக்கப்படுது. அப்படியே நீங்கள் திருமணத்துக்கு ஒரு உறவை தேடினால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? என் அன்பு சகோதரர்களே, இதனால்தான் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்று நாம் நம்புகிறோம். உலகத்தில் எந்த மத புத்தகத்திலும் மனித உறவுகளை பற்றி பேசலையே, மனிதனுடைய நியாயங்களை பற்றி பேசியிருக்கு. அறம், பொருள், இன்பம் என்ற அருமையான கருத்துகள் பேசப்பட்டிருக்கு. It never sanctions or endorses
the relationship between man and woman. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நடக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். யாக்கோபு வயதான காலத்திலும் இளமையான மனைவிகளை உடையவனாக இருந்ததுனால யாக்கோபனுடைய மூத்த மகன் ரூபன் என்பவன் ஏதோ ஒரு சூழல்ல யாக்கோபுக்கு இருந்த மறுமனையாட்டிகளில் ஒரு இடத்துல அவன் போய் சேர்ந்துட்டான். அந்த காலத்தில் இந்த கான்கிபைன்ஸ்ன்றது அதிகமாக இருந்தது. ஆதியாகமும் 35ஆம் அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் அந்த தேசத்திலே குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டியாகிய பில்காலோடு சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். அதாவது இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகளில் மூத்த பையன் தன்னுடைய தாய் ஒருவரிடத்துல மறுமனையாட்டி ஒருவரிடத்துல சேர்ந்துட்டான். இதை தகப்பனார் கேள்விப்பட்டார். ஆக இந்த குற்றங்கள் பைபிளில் ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா நமக்கு ஒரு பாடமாக எச்சரிப்பாக இருப்பதற்காக தான். நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக அது எழுதப்படல, இது செய்யாதீங்கன்றதுக்காக எழுதி வச்சிருக்கார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் இந்த ரூபனுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி படிச்சிங்கன்னா சாபம் அவனை தொடர்கிறது. இஸ்ரவேல் முதிர் வயதில் 12 பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கும் போது ரூபனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வேதனைக்குரியதாக இருந்தது. ஆகவே 1 கொரிந்தியரில் நம்ம என்ன பார்க்கிறோன்னா, குடும்ப உறவுகளில் தகாத விதத்தில் வயது வித்தியாசத்தில் நாம் திருமணங்களை செய்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கும் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற மகா பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய ஷேக்குகள் இந்தியாவுக்கு வந்து 12 வயது 13 வயது சிறு பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டு போவதாக பத்திரிகையில் நாம் படிக்கிறோம். அந்த அளவுக்கு வயதுள்ள பிள்ளைகளை அவர்கள் செய்யும்போது அது அன்றைய சூழ்நிலையில் நடந்தாலும் பின்னால் அது எப்படிப்பட்டதான விபச்சாரத்துக்கு வழிவகுக்கும், தவறி போவதற்கு வழிவகுக்கும் என்பதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கோவில்களில் தேவதாசிகள் என்ற ஒரு அமைப்பே இருந்தது. அந்த கோவில் உள்ள அர்ச்சகருக்காகவும் பணக்காரர்களுக்காகவும் அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க. மதத்தின் பெயரால் விபச்சாரம் இங்கே ஊக்குவிக்கப்பட்டது. இதை நான் சொல்லும்போது வருந்துகிறேன், ஆனால் இதுதான் வரலாறு. நீங்கள் எடுத்து உடனே படித்து பாருங்கள். ஆகவே சபைக்குள்ள இப்படிப்பட்ட விபச்சாரங்களை செய்யலாமா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள், அவனை புறம்பாக்குங்கள். டெலிவர் him to Satan, excommunicate him from the church. பாருங்கள், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறேன். பாவம் செய்தவர்கள் சபை விட்டு வெளியே போயிடணும், வேற வழி கிடையாது. அதுக்காக ஒரேடியாக போயிடணும்னு அவசியம் இல்லை, நீ மனம் திரும்பினால் உள்ள வரலாம். ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்குதுன்னா, இதான் நேரம் பார்த்து எல்லாரையும் ஒருத்தன் வீழ்த்துவதற்கு ஒரு வழியாக வச்சுக்கிட்டான். அதாவது நமக்கு பாவங்கள் அப்படின்னு நினச்சா கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது மட்டும்தான். ஆனால் பொருளாசையும் விபச்சாரத்துக்கு சமமாக இருக்குது, பொருளாசையும் விக்கிரக வழிபாடுக்கு சமமாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியாதா? அதனால் எவ்ரி சின் இஸ் த சேம், வெதர் இட் இஸ் மர்டர் ஆர் adultery, steal, lie, God takes and sees everything equally. அதனால் சபையில் உள்ள மக்கள் நாங்கள் யோகித உள்ளவர்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது. தெளிவாக பாவத்தை விட்டு நாம் பிரிந்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை செய்ய நாம் திரும்ப வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன், கவனியுங்கள். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும்
கவனியுங்கள், ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போல்லாம் சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போதகர்கள், அதாவது பாஸ்டர், இந்த பாஸ்டர் அம்மா, இந்த பிஷப்பு, இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு வேண்டாதவங்களெல்லாம் ஏதாவது ஒரு பாவத்தை சொல்லி சபையை விட்டு அவங்க துரத்தி விட்டுருவாங்க. அதோடு போனவன் மறுபடியும் பழைய இந்துவாக வேறு மார்க்கத்துக்கு போயிடுவான் அவன். இன்றைக்கும் சபைகளில் இது நடக்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த கிறிஸ்டின் சபையில் போதகர்கள் ஒருத்தன் இப்படி தான் அடிச்சுக்கிறான். ஏதோ இவர்களை தேவன் முதலாளியாக வச்ச மாதிரி நினைக்கிறான். எந்த ஒரு சபையிலும் மூப்பர்கள் இருக்கணும். மூப்பர்கள் ஒரு மனதாக இப்படிப்பட்ட பாவங்களை கண்டித்து மனம் திரும்புவதற்கு காலத்தை கொடுத்து, அவன் உண்மையிலே மனம் திரும்பி இருந்தால் அவனை நாம் அன்போடு சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதுதான் சபையினுடைய ஒழுங்கு. மாறாக ஒரு பிரசங்கியார் தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் நீ விபச்சாரி, நீ கொலைக்காரன், நீ மோசமான ஆள், சர்ச்சுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவனை அடித்து துரத்துறதுக்கு எந்த மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யாராலையும் யாரையும் துரத்தவும் முடியாது. ஏன்னா இந்த ஆள் இங்கே துரத்தினா இன்னொரு இடத்துக்கு போய் சேருவான். ஆகவே அன்பினாலே அவளுடைய சுவாபங்களை மாற்றுவதற்கு நம்ம உதவணும். அதை தான் பவுலடியார் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்ட மனிதனை அவன் துக்கத்தில் அதிகமாக ஆழ்ந்து விடாதபடிக்கு அவனிடத்தில் அன்பு காட்டுங்கள், அவனை நேசியுங்கள், அவனை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆகவே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்தில் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய நம்முடைய பஸ்காவாகிய அந்த பலியை ஆசரிக்க வரும் பொழுது நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வகையிலே நாம் பரிசுத்தமாக வேண்டும். முழு சபையாக நாம் பரிசுத்தமாக வேண்டும். Individuals need to be sanctified. Also, as a gathering church, you need to sanctify, so that we may observe the holy Passover, which is the Lord's Supper. ஆகவே கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிப்பதற்கு நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, இந்த 5ஆம் அதிகாரத்தில் பவுலடியாருடைய குரல் எங்கே ஒலிக்கிறது கவனிச்சிங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீர்ப்பு செய்வது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்வது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் சபைக்குள்ள நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். என் அன்பு தோழர்களே, கண்மணிகளே, மாணவ நண்பர்களே, தமிழ் சொந்தங்களே, நம்முடைய வீட்டை கேன்சர் நோய் மாதிரி அரித்து கொண்டிருக்கிற இந்த விபச்சாரம், வேசிதனம், இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விடுதலையாகி நல்வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, கிறிஸ்துக்குரிய சரீரமாக நாம் இருப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த கடவர். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட எச்சரிப்பூட்டக்கூடிய நற்போதனைக்காக உம்மை துதிக்கிறேன். நாங்கள் விளங்கி கொண்டு வாழ உதவி செய்தரலும், எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட். என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே
ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?